Hi students, welcome to our channel. ஸோ இன்னைக்கு பக்ரீத்து. ஸோ அந்த பக்ரீத் இப்போ தான் போய் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் பக்ரீத் விஷஸ் நல்லபடியாக கொண்டாடுங்க. இப்போ இந்த வீடியோ எதுக்கான தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு முக்கியமான வீடியோ. ஏன்னா நேற்று ஜூன் 6ஆம் தேதியோட நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நேற்று லாஸ்ட் டேட், சரியா? இப்போது அதுக்கு அடுத்து நமக்கு என்ன நடக்கும்? ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு சார். இப்போ அடுத்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குவோம், சரியா? ஸோ எல்லா வருஷத்தையும் விட எந்த வருஷத்துலையும் இல்லாமல் இந்த வருஷம் கிட்டத்தட்ட 2,90,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு ரிசீவ் ஆகிருக்குதான். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,20,000 அந்த அளவுக்கு நமக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. பட் அதில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணது, பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது 2 லட்சத்துக்கு உள்ளதான் வந்துச்சு. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆனது 2,90,000 அப்ளிகேஷன்ஸ். கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவர்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, என்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்கு. அதாவது முன்னால் இருந்த அந்த மோகம் மறுபடியும் என்ஜினியரிங் நோக்கி திரும்புதோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இது ஒரு வகையில் நம்ம பாசிட்டிவாக பார்த்தாலும், இன்னொரு பக்கம் எல்லாருமே இன்ஜினியரிங் பழையபடி போகும்போது ஒரு விதமான தயக்கம் நமக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மறுபடியும் எல்லாருமே வந்து என்ஜினியரிங் நோக்கி வராங்களே, இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னோக்கி நம்ம போக வேண்டியது இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எழுது. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னும் நம்ம படித்து முடிக்கிறதுக்கு 4 வருஷம் இருக்குது. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு நான் ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன், பேமெண்ட்டும் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன சார் நடக்கும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ வர 9ஆம் தேதி வரைக்கும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பேமெண்ட் முடிச்சாச்சு. ஆன்லைன் மூலமாக உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் 9/6/2025. ஸோ 9ஆம் தேதியோட முடியுது. இப்போ அடுத்து நமக்கு அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நமக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்கள் லாஸ்ட் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அசைனிங் ரேண்டம் நம்பர். இதுதான் உங்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய முதல் ஸ்டெப்பு. 11/6/2025 அன்னைக்குன்னு உங்கள் எல்லாருக்கும், அதாவது இந்த அப்ளை பண்ணி பேமெண்ட் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்களோ, இந்த 2,90,000 ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை பேர் இது எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ரேண்டம் நம்பர் அப்படின்றது கொடுத்துருவாங்க. இது வந்து ஆட்டோமேட்டட் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் நம்பர். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2,50,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டெப்ஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அப்ளை பண்ணி முடிச்சிருந்தாங்கன்னா அந்த 2,50,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரேண்டம் நம்பர் வரும். இந்த ரேண்டம் நம்பர் எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்லாம் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம், ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ 2,50,000 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வர்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே கட் ஆஃப்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ஒரே கட் ஆஃப்ல வரும்போது அவங்களில் யாருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கறது, யாருக்கு செகண்ட் ரேங்க் கொடுக்கறது, அப்போ இந்த ஆர்டரை நம்ம எப்படி டிசைட் பண்ணுறதுன்னா அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வேறு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ரேண்டம் நம்பர். இந்த ரேண்டம் நம்பர்ன்றது யாருக்கு எந்த நம்பர் வரும்ன்றது சொல்லவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு வேண்டாலும் எப்படி வேணாலும் கம்ப்யூட்டர் வந்து நம்பரை வந்து அலாட் பண்ணும். இதை இப்படி பேசிஸில் தான் அலாட் பண்ணும், இந்த மார்க் பேசிஸில் தான் அலாட் பண்ணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. யாருக்கு வேணாலும் ஃபர்ஸ்ட் நம்பர் வரலாம், யாருக்கு வேணாலும் லாஸ்ட் நம்பர் வரலாம். ஸோ அவங்களுடைய கட் ஆஃப்க்கு இந்த ரேங்கை நம்ம டிசைட் பண்ண போகையில் அந்த யாருக்கு ஃபர்ஸ்ட் ரேண்டம் நம்பர் இருக்குதோ அவங்களுக்கு முதல் ரேங்கையும், கடைசி ரேண்டம் நம்பர் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கடைசி ரேங்கையும் அலாட் பண்ணும். இது கடைசி வாய்ப்பு தான். ஒரு சில கிரைட்டீரியாலாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமும் நமக்கு ரேங்க் கொடுக்கறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னா தான் இந்த ரேண்டம் நம்பரை சூஸ் பண்ணுவாங்க. அது நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ வந்து சொல்கிறேன் ரேண்டம் நம்பர் பற்றி, சரியா? ஸோ ரேண்டம் நம்பர் 11/6/2025 அன்னைக்குன்னு உங்களுக்கு வந்துடும். அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 11 நாள் நடக்குது.
10/6/2025 இருந்து 20/6/2025 வரைக்கும் ஒரு 11 நாள் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா, டிஎஃப்சி சென்டர்ஸ் இருக்குது இல்லையா, உங்களுடைய மாவட்டங்களில் டிஎஃப்சி சென்டர்ஸ், ஆன்லைன் ஃபெசிலிட்டி சென்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும், நீங்கள் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷனையும் நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. இதில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் இந்த சர்டிஃபிகேட்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆகுதா மிஸ் மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்ப்பாங்க. அதில் ஒரு சில ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த டைமில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சா இல்லை இன்னும் பெண்டிங்கில் இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அது நான் அந்த டைமில் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரியா? ஸோ ரேண்டம் நம்பர் வந்ததுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன் மூலமாக நடக்கும். நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வீட்டிலே உட்காந்துட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கே தான் நீங்கள் வந்து வருவீங்க, இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து வருவீங்க. உங்களுடைய வேலை ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஒரு சிலருக்கு ரொம்ப ரேராக ஏதாவது பிரச்சனைகள் வரும், ஏதாவது சிக்கல்கள் வரும். அவங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது டீட்டெயில்ஸ் தப்பாக கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்களுடைய மெயில் ஐடி, அந்த அப்ளை பண்ணும்போது மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அந்த மெயில் ஐடிக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களை நேரில் வர சொல்லுவாங்க அந்த டிஎஃப்சி சென்டருக்கு, உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டருக்கு. அப்போ நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கைட்லைன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்ன கொண்டுட்டு வர சொல்லுவாங்க, ஏதாவது உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை கரெக்டாக நீங்கள் கொண்டுட்டு போய் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். ஸோ அதை பற்றி நோ ப்ராப்ளம். சரி, இது ஒரு பெரிய இஷ்யூலாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களே. அதுக்கு அடுத்தது நமக்கு முக்கியமான ப்ராசஸ் ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட் நமக்கு எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 27/6/2025, ஒரு 7 நாள் கழிச்சு நமக்கு 27ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவுக்கு ரேங்க் லிஸ்ட் இருக்கும். இந்த ஜென்ரல் கோட்டாவில் தான் எக்கச்சக்கமான மாணவர்கள் வருவாங்க. இவங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் இருக்கும். அப்புறம் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வராங்க, ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்றது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய சன்ஸ் ஆர் டாட்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவில் வர்றீங்க இல்லையா, அவங்களில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வரக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய பசங்க, ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் வரக்கூடியவங்க, இது வந்துடும். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு அகாடமிக் ரேங்க் லிஸ்ட் தனியாக இருக்கும். 7.5% கவர்மெண்ட் கோட்டாவுக்கான ரேங்க் லிஸ்ட் தனியாக இருக்கும். ஒகேஷ்னல் குரூப்பில் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் தனித்தனியாக இருக்கும். ஸோ இத்தனை ரேங்க் லிஸ்ட்டும் ஒரே நாளில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க 27/6/2025. சரியா? ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ரேங்க் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதில் 2 விதமான ரேங்க் இருக்கும். ஒன்று ஜென்ரல் ரேங்க்கு, இன்னொன்று கம்யூனிட்டி ரேங்க். சரியா? இதில் நமக்கு எந்த ரேங்க் முக்கியமானதுன்னா கம்யூனிட்டி ரேங்க் தான் முக்கியமானது. நம்ம அந்த சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது அதை பற்றி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணால் இன்னொரு வீடியோவில் வேணால் சொல்கிறேன். அந்த டைமில் சொல்கிறேன். இப்போ சொன்னால் கூட இந்த வீடியோவுடைய லெங்க் வந்து ரொம்ப பெருசாக போகும். சரியா? சரி, ஓகே. ஸோ ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதில் ஜென்ரல் ரேங்க்கும் இருக்கும், கம்யூனிட்டி ரேங்க்கும் இருக்கும். ஸோ உங்களுடைய ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? முடிஞ்சு. அதுக்கப்புறம் கிரீவன்சஸ் ரெட்ரெசல். இது 28ஆம் தேதியிலேருந்து 7ஆம் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு 4 நாள் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நமக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா நம்ம அதில் வந்து நம்ம அந்த டிஎஃப்சி சென்டர்ஸை கான்டாக்ட் பண்ணி அந்த இஷ்யூஸ் சம்மந்தமாக நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். அந்த கிரீவன்சஸ் ரெட்ரெசலுக்கான டைம் வந்து 28/6/2025 2/7/2025 வரைக்கும். சரியா? இதுக்கப்புறம் தான் நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்ற அந்த ஸ்கெடியூல் இன்னும் கொடுக்கல. அது இனிமே தான் கொடுப்பாங்க. நீட் கவுன்சிலிங்லாம் ஸ்டார்ட் ஆகி நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த இதுக்கான ஸ்கெடியூல் வரும். நீட் கவுன்சிலிங் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேராமெடிக்கல் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதுக்கான ஸ்கெடியூல் வந்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான
இந்த கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் நடக்கும். ஆன்லைன் மூலமாக தான் நடக்கும், யாரும் எங்கேயும் போக வேண்டியது கிடையாது. அந்த ஸ்கெடியூல் வந்ததுக்கப்புறம் அந்த டேட்டில் நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு நாளும் போய் உங்களுடைய அந்த லாகின் ஐடியை யூஸ் பண்ணி போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் அதில் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய அதுக்கான கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். இதில் அகாடமிக்கு 7.5 அந்த ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் அகாடமிக், அதுக்கப்புறம் ஒகேஷனல் நடக்கும். இந்த கவுன்சிலிங்கில் ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு 3 ரவுண்டாக நடக்கும். போன வருஷம் வரைக்கும் 3 ரவுண்டாக நடந்துச்சு. இந்த வருஷம் நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால எப்படி நடக்கும், 4 ரவுண்டாக கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். அதை நம்ம இது வரைக்கும் 3 ரவுண்டு தான். இந்த எல்லா கவுன்சிலிங்லேயுமே 4 ஸ்டேஜஸ் இருக்குது. சரியா? ஸோ நம்ம கட் ஆஃப் எந்த ரவுண்டில் வருதுன்னு பார்த்துக்கிறங்க. ரவுண்ட் 1ல் வருதா, 2ல் வருதா, இல்லை 3ல் வருதா அப்படின்றது பார்த்துக்கிட்டு நமக்கு டைம் கொடுப்பாங்க. இந்த கட் ஆஃப்லேருந்து இந்த கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கான டைம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். சரியா? ஐ பட்டன்லாம் தரேன், அதில் போய் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு 3 நாள் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த 3 நாளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸு, செகண்ட் எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸு, தேர்ட் எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை சாய்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். 200 300 சாய்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். சாய்ஸ்க்கு லிமிட் கிடையாது. சரியா? பட் அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஆர்டரில் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. சரியா? அப்புறம் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்து உங்களுடைய கட் ஆஃப் வரும்போது அந்த டைமில் உங்களுக்கு எத்தனாவது அந்த காலேஜில் சீட் வந்து இருக்குதோ அதை உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக் தான், இது கம்ப்யூட்டர் தான் அலாட் பண்ணும். சரியா? இப்போ நீங்கள் உங்களுடைய கட் ஆஃப் வரும்போது, உங்களுடைய ரேங்க் வரும்போது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸில் ஒரு 7வது காலேஜ் தான் உங்களுக்கு அலாட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதில் தான் சீட் இருக்குது. 6 சாய்ஸ் நீங்கள் கொடுத்ததில் சீட்டு இல்லை. அப்போ 7வது காலேஜில் தான் சீட் இருக்குது அப்படின்னா அந்த சீட்டை உங்களுக்கு அலாட் பண்ணும். அந்த சீட்டை அலாட் பண்ணுச்சுன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை மூவ் அப்வர்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை டிக்ளைன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அதுலலாம் ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம அப்புறமா இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சரியா? அதுக்கப்புறம் இதை நீங்கள் இந்த சீட்டை பொறுத்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஆன்லைன்லேயே உங்களுடைய மெயில் ஐடி, அந்த லாகின் ஐடியை யூஸ் பண்ணி போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் அந்த காலேஜுக்கே நேரடியாக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபீஸையும் கொண்டுட்டு போய் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சீட் கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த ஒரு ரவுண்ட் நடந்து முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட 13 நாள் கிட்ட ஆகும் ஒரு ரவுண்ட் நடக்கிறது. அது மாதிரி 3 ரவுண்டு நடக்கும். 4 ரவுண்டு கூட இந்த வருஷம் நடக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட நமக்கு நடக்கும். எல்லாமே ஆன்லைன் மூலமாக நடக்கிறது தான். சரியா? புரிஞ்சுதா? ஸோ இதோட முடிஞ்சு, அதோட உங்கள் வேலை முடிச்சு, உங்கள் கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜ் வந்து என்ன பண்ணுவாங்க, ரீஓப்பன் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த டிஎன்இயில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸு. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.